ஹாய்மா. ஹாய். என்ன காமிக்க போகிறீங்க இன்னைக்கு வியூவர்ஸ்க்கு? இன்றைக்கி வந்து தேங்காயை அரிசி அரைச்ச பாயசம். தேங்காவை ஒரு 2 ஸ்பூன் அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். அதோட 2 ஏலக்காய் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்புறமா ஏலக்காய் பொடி இருந்தால் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அதோட ஒரு தேங்காயையும் சேர்த்து அரைச்சி கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு தொட்டு பார்த்தா கொதிக்க ஆரம்பிச்சோம்னா வெந்திருக்கும். அப்புறம் அதுக்கு வெள்ளத்தை போடணும். வெள்ளம் கலந்தோடனே இறக்கி வச்சுட்டு ஏலக்காய் பொடி போட்டு முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில் காய்ச்சி போடணும். ஓகே ஓகே சரி. இப்போ இதெல்லாம் வந்து அரிசியெல்லாம் வேக விட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு? இல்லை, வெந்துருக்கு. ஓகே. வேக வச்சு குக்கரில் ஒரு புளி, நிறைய வேண்டாம், சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் தெரியலாப்புல அப்படி போட்டுக்கலாம். ஓகே சரி. இது வந்து வாய் புண்ணுக்கெலாம் நல்லது. இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டேம்மா. தேங்க்யூ. 70 என்ன இது கம்ப்ளீட் ஆகி 77 இருங்க. என்னம்மா? 76 கம்ப்ளீட் ஆகி 77 அஃபிஷியலாக, 77 கம்ப்ளீட் ஆகி 78. ஓ 78. ஓகே வெரி குட். ஏதாவது சொல்லணும்மா? நீங்கள் கதை ஏதாவது சொல்லணும். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இருந்தது ஏதாவது சொல்லுங்கள். உங்கள் சாரு டீச்சர்ஸ் யாராவது அடிச்சிருக்காங்களா? உங்களை திட்டிருக்காங்களா? எங்களுக்கு சார்லாம் அந்த மாதிரி கடத்தவாலாம் ரொம்ப புண்ணிய முடிக்கணுமா, டேபிளை விட்டு நடந்து வர மாட்டார். நான் 10th 11th ஒரு வாத்தியார் அப்போ தான் சேர்ந்தேன். 23 இயர்ஸ் தான் இருக்கு. ஆனால் நான் தெரியும், அவர் வந்து டேபிளை விட்டே நடந்தே வரமாட்டார். டேபிள்கிட்டே தான் நடத்துறது படத்தையே. அப்புறம் அவ்வளோ ஒபீடியன்ட்டு. அதான் நல்ல. இன்னொரு சார் இருக்காரு, எப்படி என்கரேஜ் பண்ணுவா அவங்களெல்லாம் படிக்கிறதுக்கு? நல்லா படிக்கணும். அவர் ரொம்ப அந்த மாதிரிலாம் டீச்சர்ஸ்லாம் இப்போ கிடையாது. கேட்குற டவுட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாளா? அதெல்லாம் சொல்லி தருவார். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் ஐயனார் தான். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு கூட கோவிலில் வேலை பார்த்தார், சீரகம் கோவிலில். அவர் வந்து நாங்கள் ஆடி ஒழிக்காம தை ஒழிக்காம கும்பலாக இருக்கும்னு சொன்னாங்க. மத்தியானம் லஞ்ச் அவர்ல கும்பல் இருக்காது, அதுக்காக சாப்பிட்டுட்டு வேக வேகமாக வருவேன். அவர் வராரு வாரியாரை பார்க்குறோம்ட்டு நாங்கள் வேக வேகமாக போவோம். ஸ்கூலில் வந்த உடனே திட்டுவார், என்ன உங்களை நான் என்ன பண்ணுறேன், நான் பாட்டுக்கு அம்மனையும் சாமியும் பார்க்கறதுக்கு வரேன், நீங்கள் எதுக்கு என்ன பார்த்தாலும் ஓடுறது? நீங்கள் நாங்கள் 2-3 பேர் அவருக்கு முன்னாடி வேக. ஓ அப்படி அவெல்லாம் என்ன வீட்டு தெரியுமா? அந்த மாதிரிலாம் அவன் சாரியாக பார்க்க முடியாது. ஆமாம். இப்போ அப்புறம் ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க நீங்கள்? நடந்தே தான். நான் எவ்வளோ தூரம் இருந்தது ஸ்கூலெல்லாம்? நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். எங்கள் மாமா தாத்தாவோட, அதாவது எங்கள் அப்பாவுக்கு மாமா, அம்மாவா எங்கள் அப்பா. அப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தானே இருக்கும்? நான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அவர் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் கிருஷ்ணகிரி அளவுக்கு கூட்டணும் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து. அவ்வளோ தூரம் அப்படின்னா அரௌண்டு எவ்வளோ 4-5 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் அண்ணபுரி 3 பேரும் சேர்த்து போவோம். இதில் ஒரு ஜோக்கு என்ன அப்படின்னா சொல்லட்டுமா? எங்கள் தாத்தா சொல்லட்டுமா? எங்கள் அப்பாவோட அப்பா ஒரு திருவிழாவை செஞ்சார். எப்பாவது வருஷத்துக்கு 1 மாதம் வருவார் பார்க்கறதுக்கு. ஆனால் ஆற்றுக்கு வர மாட்டேன், வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டார். ஆனால் ஒரு ஸ்கூல் வாசலில் நாங்கள் உட்காந்துருப்பார். எங்கள் அம்மா அந்த ஃபஸ்ட்டு காத்தால என்ன ஆகும்னா, குடிக்கிறதுக்காக தண்ணி ஒரு இடத்துல அடிச்சுன்னு வருவோம். இங்கேருந்து 3 வரை தூரம் இருக்கும். அங்கே போய் அடிச்சுன்னு வந்தால் போகிறதில்ல. அப்புறம் அங்கே ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அவருக்கு ஒரு டம்ளர் காஃபி அந்த குடத்தில் வச்சு மூடி குடத்தை, ஏன்னா குப்பை விடக்கூடாதுன்னு தண்ணிக்கு கொண்டு வரும்போது குப்பை விடக்கூடாதுன்னு ஒரு மூடி இருக்கும். அதுக்குள்ளே இந்த காஃபி டம்ளரை வச்சுட்டு அவர்கிட்ட காஃபி கொடுப்போம். அந்த காஃபியை குடித்தோம்னா அந்த டம்ளரை அலம்பி எடுத்துட்டு தண்ணி குடிச்சோன்னா அந்த தண்ணிக்குள்ளே இந்த டம்ளரை போட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். அது எங்கள் பாட்டிக்கு பார்த்தா தெரிஞ்சிடும், சண்டை பிடிப்பான்ட்டு அவள் வந்த உடனே திருட்டுத்தனமாக எங்கள் பாட்டியில் போய் டம்ளரை தூக்கி வெளில வச்சுருவோம். ஓ அப்புறம் மத்தியானம் ஸ்கூலுக்கு வரும்போது எங்கள் அம்மா குழம்பு ஜாதம் தனியாக, ரசம் ஜாதம் தனியாக, மோர் ஜாதம் தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு மோர் ஜாதத்தில் ஊறுகாயை வச்சு கொடுப்பா எங்கள் 3 பேருக்கும். அந்த 3 டீம் வாசம் எங்கள் தாத்தாங்க உட்காந்துருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவோம். மத்தியானம் நாங்கள் பட்டினேன். அச்சோ. இப்போ வந்து காலையில் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு தான் போவீங்க? சத்துணவு. என்ன சாப்பிடுவீங்க காலையில்? சமையலாகிடும். ஓ வெரி குட். சத்துணவு திட்டம் இப்போ இருந்ததுமா.
சத்துணவு திட்டம் யார் ஆரம்பிச்சது? இவர் தானே, காமராஜர். அதனால அங்கே இருந்தது. ஒரு உப்புமா தான் பண்ணுவான், பெஞ்சிட மாதிரி இருக்கும், கோதுமை ரவை. நமக்கு தெரிஞ்ச செய்யவா தான். அப்போ வந்து வெளியிலாம் ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் பாட்டியோட ரிஸ்ட்ரிக்ஷன். பால் பவுடர் முதற்கொண்டு இருந்தது, அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால திரும்பி வரும்போது பார்த்தாக்கா எங்கள் தாத்தா டியூப் பாக்ஸா ஆண்டு வச்சு நம்ம உட்காந்துருப்போம். அவர்கிட்ட இந்த டியூப் பாக்ஸா வாங்கிட்டு ஆட்டுக்கு வந்தோடனே என்ன டிஃபனா பண்ணி வச்சிருப்போம். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. நேற்று சாதம் இருந்ததுன்னா எல்லாரும் வந்து நேற்றியில் வந்து என்ன திண்டி ஆயிட்டாட்டு வெங்காயத்தை போட்டு காய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது. அந்த சாதத்தை உப்பை போட்டு மோனை விட்டு கரைச்சி இந்த டம்ளர் ஆளுக்கு 2 டம்ளர் கொடுத்துருவோம். அப்போ வயிறு ஃபுல்லாகிடும். உனக்கு வயிறு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றா என்ன இருக்குது அப்படிலாம் வாங்க மாட்டான். பச்சை சுண்டைக்காயிலே வதக்கலாம். அதை இந்த சாம்பார் பண்ணுறது வேறு சுண்டைக்காய், அந்த சுண்டைக்காய் வேறு சுண்டைக்காய். அந்த சுண்டைக்காய் உப்பு போட்டு வேக வச்சுருப்பான். ஒரு நாளைக்கு வதக்கியிருப்பா, ஒரு நாளைக்கு வதக்கா அதே கையில் கொடுப்பா. அதை வாயில் போட்டு நாங்கள் அந்த காய்ச்சல சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா மாவு இருந்து சின்ன சின்ன மாங்காயிலே இருக்கும். அது தமிழ்நாட்டு பக்கம் ரொம்ப ஃபேமஸ். அது வருஷத்துக்கு கெட்டு போகாது. அந்த மாங்காயை ஒன்று கொடுத்துருவோம் மாவில். அதை இந்த கசிட்டு அதான் சாயங்காலம் ஒன்றுனா டிஃபன். இவ்வளோ தூரம் நான் இருக்கிறதுக்கு காரணமே அந்த பழைய சாதம் தான். ஆமாம், ஃபெர்மெண்டட் ரைஸ். இந்த ஆற்றுக்கு வந்ததுக்கு முன்னே இல்லை, நிஜமாவே நான் எல்லோரும் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து 1 மணிக்கு சாப்பிட்றேன்னா காத்தால காஃபி 2ஆம் காஃபிலாம் ஊரில் கிடையாது. நான் வந்து அதை சாதம் அப்படின்னா அந்த தண்ணி விட்டு உப்பை போட்டு காஃபி குடிச்சிடுவேன் 2 டம்ளர். அப்போ தான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு சரியாக இருக்கும். ஆமாம், அதான் சத்து. ஆமாம், அதே மாதிரி அதை தானே வந்து இந்த காலத்தில் வந்து ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம நிறைய நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றோம்ல, அதுதான் வந்து ப்ரோபயோட்டிக்குன்ற. அதுதான் கட்ஸுக்கு, நம்ம வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லதான், டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் கேஸ்ட்ரிக் வராது. அதெல்லாமா இட்லி தோசை கேர்டு. டாக்டர் ரிட்டையர்ட் ஆகிருக்காரு, அவர் கண்டுபிடிச்சிருக்காரு மெட்ராஸில். பழைய சாதத்தில் அவ்வளோ பெனிஃபிட். ஆமாம், பழைய சாதத்தோட சின்ன வெங்காயத்தை தொட்டுருந்தப்ப அதை விட வேற உண்மை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம், பித்தளை தூக்கில் சாதத்தோட தண்ணியை கரைச்சின்னு போயிட்டு மேலே ஒரு பக்கம் ஊறுகாய் அந்த தொகையில் வச்சு அந்த மூணு மேலேயே இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்குள்ள தனியாக கப்புக்கு கூட இருக்காது. அவள் ஏதாவது வாழை மாதிரி ஏதாவது வச்சுட்டு போவாங்க. அதை எடுத்துட்டு போனால் வயக்காட்டு காலம் வேலை சொல்லுவாங்க. மத்தியானம் தான் சமைச்ச காலம், வயக்காட்டு காலையிலே போயிடுவான். வேலை செஞ்சுட்டு 9 மணிக்கு அதை தான் சாப்பிடுவோம் கரைச்சி. எப்படி கண்டுபிடிக்கிறது? அது தொட்டு பார்த்தா நைஸாக இருக்குப்பா, கையில் ஒன்றுமே பறக்கறன்னு இல்லை. ஓகே, அதான் அவ்வளோ போகணும். என் கைப்பிடியே போடு, 2 பிடி வெல்லம். சரி, இது கொதிச்ச உடனே நெய்யில் கொஞ்சம் முந்திரி போய் ஏலக்காய் எடுத்து போட்டால் நல்லா இருக்கும். ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாமா? 3ஆவது சவுண்டு. ஆமாம், இந்த காலத்தில் யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டா. தாத்தா பாட்டிக்கு அவர் திருவிழாவை தெரியாது, அவர் ஒன்றும் செஞ்சதில்லை. எங்கள் அப்பாவே எங்கள் தாத்தாவை பார்த்தது 13 வயசில். அதுவும் இந்த சாஸ்திரி நான் சொல்கிறேன், அவர் தான் யாரோ இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வாங்கின்னு போய் அவருக்கு தான் தெரியும் அவர் யாருன்னு. எங்கள் அப்பாவுக்குலாம் தெரியாது யார் யார் தாத்தானா. அதனால் அவர் கொஞ்சம் அந்த நாகத்தில் பிசி ஜாஸ்தி. அதனால் ஊராக போயிருக்கு. அங்கெல்லாம் போய் அந்த காலத்தில் நாதஸ்வரம்னு நிறைய வேணுமே. இப்போ எங்கேயுமே யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை அதான் கோவிலுக்கு இல்லை சுப நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் வேணுமே. எங்கள் அப்பாவும் அந்த காலத்தில் அவர் நமக்கு அப்பாவுக்கு ஒன்றும் செய்யலையான்னு நினச்சிக்கல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அந்த காலத்துலேயே எங்கள் அப்பா 15 ரூபாயோ 20 ரூபாயோ மாதம் சம்பளம் வந்தோடனே ரொம்ப பர்ஃபெக்ட் மேன். எங்கள் பாட்டிக்கு தான் கவரோட கொடுக்குற பணத்தை. எங்கள் பாட்டி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எண்ணி பார்க்க மாட்டான். யார் பக்கத்தில் இருக்கிறோமோ நாங்கள் பேசி அவட்ட கொடுத்து சாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு பீரோவில் வைக்குமா அப்படின்பா. சரி நாங்கள் வச்சுக்குவோம்.
அதுலேருந்து அப்புறமா வந்து தான் ஒரு 5 ரூபாய் எடுத்து ஒரு பட்டி தஸ்தாவதி பெட்டின்னு வச்சுருந்தேன் ஒன்று இருக்கும் அடுப்பு மாதிரி அதுக்குள்ளே போட்டு வச்சுப்பேன் இந்த வாட்டி எமர்ஜென்சி யூஸ் ஆகும். அப்புறமா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா அதுலேருந்து அவருக்கு மாதம் 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த காலத்தில் ரொம்ப அது ஜாஸ்தி. அவர் எப்படி எந்த அட்ரஸ் போனால் எப்படி போகுது அனுப்பிச்சுடு மாதம் தவறவே தவறாது. நான்லாம் எப்படின்னா பெரியவாள் செஞ்ச பெரிய தெய்வத்துக்கு செஞ்சோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சாமியே அப்புறம் தான் முதல்ல பெரியவாள் செய்யணுங்கிறது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு செய்யணும். அவளெல்லாம் வந்துட்டு இப்போ சோஷியல் சர்வீஸ் போகிறால அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமாம், கரெக்ட், வெரி குட். அது வந்து எங்கள் தாத்தா கடைசி காலத்தில் படுத்து விட்டார். ஏதோ ஊர் நீம்பா தேகக்கோட்டை அதெல்லாம் ஆயிடுச்சுமா பாயசம் ஆயிடுச்சா? ஆமாம், இது காமிச்சு இது போட்டுருங்க. முந்திரி திராட்சை போட்ட மாதிரி காமிங்க. நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுமா. ஸோ டிஷ் வாஷர்லேருந்து எடுத்துட்டீங்க இது? ஓகே. தலையில் சேர்த்து போட முடியாது. அன்னைக்கு ஈஸியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி ஊர்னியில் குளிக்கிறதுக்கு போடும்போது அவரால் ஏறிக்க முடியல. ஊர்னினா குளம், அதுதான் பெரிய குளம் போட்டேன். ஆமாம், அதுலேருந்து ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்கிற பார்த்துட்டு இப்படின்னா அவர் கொடுக்க மாட்டேன்னா ஒரு மூட்டை மாதிரி ஒன்று வச்சுருந்துருக்காரு. ஆனால் அது கேட்காம அதை பிரித்து பார்த்து எங்கள் தாத்தாவை கையை பிடிச்சி ஆச்சு வந்து மேலே உட்காந்து சேரன் போன போகிறேன். உடனே அவர் வந்து எங்கள் அப்பா டெலிகிராம் கொடுத்துட்டார். தந்தி, அந்த காலத்தில் தந்தி தானே இருந்தது, தந்தி கொடுத்துட்டார். உடனே எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து அவரை போய் ஆசீர்வாதத்துக்கு போயிட்டார். ஆனால் அந்த தாத்தா நல்லபடியாக ஆற்றுக்கு வரமேன்ட்டு ஐலாண்டேஸ்வரர் கோவிலில் நாங்கள் அம்மன் கோவிலுக்கு எழுத்தாக இருந்தோம். அப்படி அதில் பெரிய அங்கெல்லாம் பெரிய வாசம் தான். அங்கே வந்து ஒரு பிள்ளையார் செவுத்துல இருப்பார். அந்த பிள்ளையாருக்கு வேணிண்டு பிரதர்சனம். அந்த பிள்ளையார் மட்டும் நம்மளை சுற்றி சுற்றி இருக்காமல் போகிற பிள்ளையார். எங்கள் தாத்தா நல்லபடியாக வரணும், தாத்தா நல்லபடியாக வரணும். ஒரு பவர்ஃபுல் அந்த பிள்ளையார். அரச மரத்தடியாது, அரச மரத்தடி பிள்ளையார். இல்லை கோவில் பிள்ளையே பெரிய கதவு இருக்குது, நிலக்கதவு மரக்கதவுலாம் இல்லை. அந்த கதவை காணணும்னா ரைட் சைடில் பிள்ளையார் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பெரிய பிள்ளையார்லாம் வருவார். ஐலாண்டேஸ்வரர் அம்மனுக்கு ஏற்றப்பல பெரிய பிள்ளையார் உட்காந்துருப்பார். ஏன்னா அம்மனுக்கு வந்து ரொம்ப விவரம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் வந்து தாராங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு பிள்ளைகளை பார்த்தா அதை கோபம் காக்காது. அதுக்காக அவன் முன்னாடி ஏற்றாப்புல பிள்ளையார் பின்னாடி வந்து சுப்பிரமணிய சுவாமி இட்ஸ் டன். இது கார்டமம், ஏலக்காய். அந்த பிள்ளையார் நடத்தி கொஞ்சம் சிக்கல் கூட கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ கரெக்டான பதத்தில் கரெக்டாக இதாக வந்துடுது. இப்போ எடுத்து முடியும். வெரி குட். ஆமாம் ஆமாம், சூடாக இப்போ எடுத்ததுக்கப்புறமா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ணி காமிப்பேன், டேஸ்ட் பண்ண சொல்லுவேன் ஆற்றுல இருக்கிற வாழ்க்கெல்லாம். Hi everyone, in today's vlog I'll show you how to make thengai jaggery. Thengai is coconut, bellam, payasam by my mother-in-law. And I'm also carrying this arisi appalam, papad, rice papad from
from Amazon, and this is payasam already made, so I'm carrying it, so you can also see in this video how it is made. So she is also saying a lot of stories about her school times, so that the video will be in Tamil. You can check on the captions or use the AI and identify how what is spoken here. Thank you for watching, and I'll also show you a glimpse of how my people at home are reacting to the payasam. Thank you. என்னது இது நீ இனிமே So my husband and my elder son are having tengai pal payasam. So how is it? Amma panna ipo. It's excellent. நீ சொல்லு. It's nice. ரொம்ப சுகரா இருக்கா இல்ல எப்படி? இல்ல கரெக்ட்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? It's very nice, apt. Okay. Thank you. Thank you for watching. Please like, share and subscribe to my channel, Gaia Vlogs.